ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த மெய்ட் ஆஃப் த பிளைண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல எடுத்தோன்னே ஹீரோயினோட சித்தி அவங்கள ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வலுக்கட்டாயமா கூட்டு வராங்க. நீ கண்டிப்பா இன்டர்வியூ போய் தான் ஆகணும் அப்படின்னு. ஆனா ஹீரோயினுக்கு டிராயிங் ரொம்பவே நல்லா வரும். ஸோ டிசைனர் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுவாங்க. ஆனா இப்ப ஹீரோயினோட சித்தி தான் ஒரு ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வராங்கல்ல, அங்க போயிட்டு அந்த ஆஃபீஸோட பாஸ் யாரு அப்படின்னு பாக்குறாங்க. அந்த பாஸுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போலாம் அப்படின்னு லிஃப்ட்ல ஏறும்போது ஹீரோயினோட சித்தி நீ பாக்குறதுக்கு செம அழகா இருக்கணும், அப்பதான் உன ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு லிப்ஸ்டிக்ல எடுத்து போட வராங்க. ஆனா ஹீரோயின் நீ என்ன பண்ணாலும் அவனுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு நாம எப்பவும் இருக்க மாதிரி இப்படியே போவோம் அப்படின்னு செமையா அந்த கண்ணு தெரியாத பாஸை பார்த்து நக்கல் பண்ணிக்கிட்டே தான் போறாங்க. ஆனா அந்த கம்பெனியோட பாஸ் பின்னாடி தான் ஒரு வீல் சேர்ல உட்காந்துருக்காரு. அதை ஹீரோயின் கவனிக்காமையே இவ்வளவு பேச்சு பேசிடுவாங்க. ஆக்சுவலா அந்த பாஸ் தான் நம்ம படத்தோட ஹீரோ. சோ ஹீரோவும் இப்ப இன்டர்வியூ ஹால்குள்ள போறாரு. ஹீரோயினும் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு வராங்க. உள்ள போனோடனே ஹீரோ அங்க வீல் சேர்ல உட்காந்துருக்க ஹீரோயின் பாக்குறாங்க. இவருக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாதுன்னு நினைச்சோம், காலும் வராதா அப்படின்னு அப்பதான் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் உள்ள வந்தோடனே பக்கத்துல வாங்கல அப்படின்னு கூப்பிடுறாரு நம்ம ஹீரோ. கரெக்டா அவங்க பக்கத்துல போனோன்னு டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து மடியில உட்கார வச்சுக்கிறாரு. ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது, என்ன விடுங்க அப்படின்னு செமையா கத்துறாங்க. ஆனா ஹீரோ எனக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் அவங்க மூஞ்சியை தொட்டு பார்த்து எவ்வளவு அழகா இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு மூஞ்சில கை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதனால ஹீரோயின் செம கடுப்பாயி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. ஆனா ஹீரோ நீ தானே எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறத லிஃப்ட்ல இருக்கும்போது கிண்டல் பண்ண, அப்ப நான் லிஃப்ட்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் நான் அங்க பேசினதுக்கு நீங்க ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா, இப்படிதான் பண்ணுவீங்களா ஒரு பொண்ணு கிட்ட, குறவங்க கண்ணுல மட்டும் இல்ல உங்க மனசுல தான் இருக்கு அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. நேரா அவங்க சித்தி கிட்ட போயிட்டு சித்தி எனக்கு இந்த வேலை கிடைக்கல சாரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சித்தி இல்லையே உனக்கு வேலை கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க, உனக்காக நான் தான் சைன் பண்ணி அட்வான்ஸ் காசு எல்லாம் வாங்கிட்டேனே அப்படின்றாங்க. ஹீரோயினுக்கு செம ஷாக்கு, என்ன சொல்றீங்க, இல்ல நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சித்திக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு டயானா, அதாவது ஹீரோயினோட தங்கச்சி. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா சித்தி தான் ஹீரோயினை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சோ இந்த சித்திங்கிறவங்களும் அவங்க பொண்ணான டயானாவும் நம்ம ஹீரோயினை போட்டு இம்சை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினை வேலைக்கு அனுப்பி அவங்க வருமானத்துல சித்தியும் டயானாவும் செம ஜாலியா இருப்பாங்க. சோ அதனாலதான் இப்பவும் ஹீரோயினை வேலைக்கு அனுப்பியிருக்காங்க நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு. ஆனா ஹீரோவோட கம்பெனிக்கு போறதுக்கு உங்களுக்கு விருப்பமே இல்ல. அந்த டைம்ல கரெக்டா ஹீரோவோட கம்பெனில இருந்து ஹீரோயினுக்கு ஒரு காலம் வருது. ஆனா ஹீரோயின் அதை அட்டென்ட் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தங்கச்சியான அந்த டயானாங்கிற பொண்ணு அது அந்த காலை எடுத்துட்டு போய் ஹீரோயின் மாதிரியே அச்சாசலா அப்படியே மிமிக்ரி பண்ணி பேசுது. நான் கண்டிப்பா சீக்கிரமா வேலைக்கு வந்துருவேன் சார் அப்படின்னு நம்ம டயானா அப்படியே ஹீரோயின் மாதிரியே பேசிடுறா. ஆனா அந்த பக்கம் இருக்க ஹீரோ எனக்கு இப்பவே ஒரு காஃபி வேணும், சீக்கிரமா வாங்கிட்டு வா அப்படின்னு அவரு சொல்றாரு. இதனால இந்த விஷயத்த டயானா நேரா போய் ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு உன்ன மாதிரி தான் நான் இப்ப பேசினேன், நீ கண்டிப்பா வேலைக்கு வர அப்படின்ற மாதிரி நானே சொல்லிட்டேன், இப்ப ஒரு காஃபி வேணுங்கிறாரு, நீ தான் வாங்கிட்டு போய் கொடுத்தாகணும், நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றா டயானா. சித்தியும் அதே தான் சொல்றாங்க. இதனால ஹீரோயின் வேற வழி இல்லாம காஃபியை வாங்கிட்டு நம்ம ஹீரோவை பாக்கிறதுக்காக போறாங்க. ஹீரோவுக்கு ஜோ அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையான ஒரு ஹெல்ப்பர் இருப்பாரு. அவரு தான் எப்பவும் ஹீரோவோட அந்த வீல் சேரை தள்ளிட்டு வந்துட்டு இருப்பாரு. சோ இப்ப ஹீரோயின் வந்தோடனே ஹீரோ இந்த காஃபி ஆறி போச்சு அப்படின்னு தூக்கி போட்டுறாரு. ஹீரோயின் இங்க பாருங்க, நீங்க சித்தி கிட்ட தான் சைன் வாங்கிருக்கீங்க, நான் எந்த சைனும் பண்ணல, இது அபிஷியலே கிடையாது, தயவு செய்து என்ன வேலையில இருந்து தூக்கிருக்கேன் இப்பவே அப்படின்னு கத்துறாங்க. ஆனா ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை கையை பிடிச்சி இழுத்து மடியில உட்கார வச்சுக்கிறாரு. இங்க பாரு உன் சித்தி என்கிட்ட இருந்து 20,000 ரூபாய் காசு வாங்கிட்டு போயிருக்கு அட்வான்ஸா, நீங்க வேலை பார்த்துதான் ஆகணும், அக்ரிமெண்ட் செல்லும், சோ நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டுதான் ஆகணும், உனக்கு நீங்க ஒரு ரூம் தயார் பண்ண சொல்லிருக்கேன், அங்க போய் பேசாம படுத்து தூங்கு அப்படின்னு செமையா கலாச்சு விட்டுறாரு. ஆனா ஹீரோயின் செமையா கோவப்பட்டு டக்குனு ஹீரோவை அடிச்சிடுறாங்க. அப்ப ஜோவும் அங்கதான் இருக்கான். ஜோ கிட்ட ஹீரோ இந்த பொண்ணை ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வை, நாளை காலையில வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால ஹீரோயினை தரதரன்னு இழுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சிடறான் ஜோ. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரின்னு அங்க இருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட நிக்கிற மாதிரியான ஒரு போட்டோ இருக்கு. அந்த பொண்ணோட பேரு லின், ஹீரோவோட எக்ஸ் லவர். சோ அதை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் தோணுது, சரி நம்ம சித்தி காசு வாங்கிடுச்சு, நம்மள இங்க தள்ளி விட்டுருச்சு, வேற வழி இல்ல, இங்க நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும் போல அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. சோ மறுநாள் காலையில எந்திரிச்சோன்னா ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் அங்கதான் வராங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட இனிமே நீ எப்பவும் என் பக்கத்திலே தான் இருக்கணும், நான் சாப்பிடும் போது தூங்கும் போது எல்லா டைம்லயும் நீ கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், நீ கரெக்டா என்ன வழி நடத்தணும், நான் எங்கேயுமே ஸ்லிப் ஆகக்கூடாது, எதுவும் தப்பாவும் நடந்துடக்கூடாது, ஒரு வேளை நீ ஏதாவது தப்பு பண்ணிட்ட அப்படின்னா உன் சம்பளத்துல தான் நான் கை வைப்பேன் அப்படின்லாம் சொல்றாரு ஹீரோ. ஆனா ஹீரோயின் எவ்வளவு அரகண்டா பேசுறான் பாரு, சீ அப்படின்னு ஹீரோவை முறைச்சு பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. உடனே அப்ப ஹீரோ எல்லாத்த விட முக்கியமான விஷயம் இப்படி என்ன முறைச்சு பாக்குறது, உதட்ட சொல்லிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. உடனே ஹீரோயின் நிஜமா உனக்கு கண்ணு தெரியுமா, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு ஹீரோட முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பேசாம உட்காந்து சாப்பிடு அப்படின்னு மட்டும் சொல்றாரு. இதே நேரத்துல சித்தியும் டயானாவும் ஹீரோயின் சம்பளத்துல இருந்து அட்வான்ஸா ஆல்ரெடி 20,000 வாங்கிட்டாங்களே, அதை எடுத்துட்டு போய் செமையா செலவு பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினையும் கூட்டு போறாரு. சரி வா நம்ம பால் விளையாடலாம் அப்படின்னு ஹீரோயினையும் கூப்பிடுறாரு நம்ம ஹீரோ. ஆனா ஹீரோயின் கரெக்டா எங்க இருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி வேணும்னே பாலை வேகமா வீசுறாரு. ஹீரோயின் மேல செம்மையா அடிபடுது. கரெக்டா மண்டை மேலேயே போடுறாரு. ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. அதனால ஹீரோயின் செம கடுப்பாகிறாங்க. இவனுக்கு கண்ணும் தெரியல, கால் வேற வர மாட்டேங்குது, ஆனா இவன் பண்ற இம்சை தாங்க முடியல அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பஞ்சிங் பேக்ல பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா அந்த பஞ்சிங் பேக் இடிச்சதுனால ஹீரோ வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்துடுறாரு.
இதை பார்த்த ஹீரோயின் நல்லா விழுந்தியா, இப்படிதானே எனக்கும் வலிச்சிருக்கும் அப்படின்னு வேணும்னே ஹீரோவை வெறுப்பேத்துறாங்க. ஆனா ஹீரோயினையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. ஹீரோயின் பக்கத்துல ரொம்பவே க்ளோஸா கிஸ் பண்ற மாதிரி போயிட்டு அப்படியே ஃபில் அப்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. இதனால ஹீரோயின் செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஹீரோவோட காலையே பாக்குறாங்க. அவருக்கு கால் நல்லா தான் இருக்கு, ஆனா ஏன் வீல் சேர்ல உட்காந்துருக்காரு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஜோ ஹீரோயின் தனியா இருக்கும் போது வந்து பேசுறான். இங்க பாரு, நீ ஹீரோ வந்து தப்பா எடுத்துட்டு இருக்க, அவன் ரொம்பவே நல்லவன் தான், ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவனோட கண் பார்வை போச்சு, இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவன் லவ் பண்ண லின்னுங்கிற பொண்ணு அவனை விட்டுட்டு போயிட்டா, அதனால அவன் அப்பல இருந்து கொஞ்சம் ரூடா நடந்துட்டு இருக்கான், அவன் கூட செட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், சோ அது வரைக்கும் நீ அவனுக்கு டைம் கொடு, அது மட்டும் இல்லாம அவனால பார்க்க மட்டும்தான் முடியாது, அவனுக்கு நல்லாவே நடக்க வரும், அவனுக்கு ஆபரேஷன் பண்ணி புது பேர் ஆஃப் ஐஸை வச்சோம்னா கண்டிப்பா அவனுக்கு கண் பார்வை வரும் அப்படின்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு வருஷம் ஆச்சு, இன்னமும் அவனுக்கு ஏத்த மாதிரியான கண்கள் கிடைக்கல, சோ அதுக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எனக்கு கண்கள் வரும், கண்ணு தெரியாத பர்சன் மாதிரி கையில குச்சியெல்லாம் வச்சு நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வீல் சேர்ல உட்கார்ந்தவன் தான். அவன் இன்ன வரைக்கும் எந்திரிச்சு நடக்கவே இல்ல, ஒரு வருஷமா அந்த வீல் சேர்லயே தான் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜோவும் ஃபீல் பண்றாரு. இதை கேட்ட ஹீரோயின் சரி நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அவர் ஃபோர்க் வச்சு தான் சாப்பிடுவாரு, ஸ்பூன் எல்லாம் எடுத்து நவுத்தி வச்சிடறாங்க. நீங்க எங்க எந்திரிச்சு வந்து அதை எடுத்து சாப்பிடுங்க பாப்போம் அப்படின்னு வேணும்னே உமிழ்த்துட்டு இருக்காங்க ஹீரோவை. ஆனா ஹீரோ ஜோவை கூப்பிட்டு ஸ்பூனா எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே போகும்போது ஹீரோவோட போனை வாங்கி ஒரு மரக்கிளையில கொஞ்சம் ஹைட்டா தொங்க விட்டுறாங்க. உங்களுக்கு போன் வேணும்னா எந்திரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோவை உங்களுக்குறாங்க. ஆனா ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து நல்ல நாள் சாத்தி ஒழுங்கா அதை எடுத்துக்கூடு அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்ணாதான் எந்திரிப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஹீரோவுக்கு கரப்பாம்பூச்சினா பயம், அதனால வேணும்னு ஹீரோ மேல ஒரு கரப்பாம்பூச்சியை விட்டுட்டு கரப்பாம்பூச்சி அப்படின்னு இவங்களே கத்தவும் செய்யறாங்க. இதனால ஹீரோ பதறி அடிச்சு எந்திரிச்சு கீழே விழுகிறாரு. கரெக்டா அவரு அந்த வீல் சேரை விட்டு எந்திரிச்சோனையே அந்த வீல் சேரை நவுத்தி எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்க எந்திரிச்சு நடந்துதான் ஆகணும், வீல் சேர் வேணும் அப்படின்னா கூட நீங்க எந்திரிச்சு தானே ஆகணும், வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். ஹீரோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு நிஜமாவே எந்திரிச்சிடுறாரு. அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாகுது. அதுக்கப்புறமா ஹீரோவும் ரூமுக்கு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவை கூப்பிடலாம் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோட ரூமுக்கு போறாங்க. ஆனா ஹீரோ ஷர்ட்டே இல்லாம நின்னுட்டு இருக்காரு. ஹீரோயின் தயவுசெய்து ஷர்ட் எடுத்து மாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ ஷர்ட் எங்க இருக்குன்னு தெரியாம தான் மாட்டாம நின்னுட்டு இருக்கேன், வந்து எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் வந்து கரெக்டா எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்ல பொண்ணு நீதான், நான் எந்திரிச்சு நிக்கிறதுக்கு காரணமே நீதான் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு நிஜமாக கொஞ்சம் டெம்ட் ஆகுது. அப்படியே ஹீரோவை பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ நீ மட்டும் என் மேல கரப்பாம்பூச்சியை விட்டு ஒம்பளுத்தல, அதனாலதான் நானும் இப்படி ஒண்ணு ஒம்பளுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹீரோயின் செம கடுப்பாக்குறாங்க. ஆனா அந்த டைம்ல ரெண்டு பேரும் தெரியாம கால் தடிக்க அந்த பெட்ல கீழே விழுந்துடுறாங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, தயவுசெய்து என்ன விடுங்க அப்படின்னு ஹீரோயின் கத்துறாங்க. ஆனா ஹீரோ நம்ம ரெண்டு பேரும் பெட்ரூம்ல இருக்கோம், நீ இப்படி எல்லாம் கத்தினா வெளியே இருக்கவங்க வேற மாதிரி நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒம்பளுக்கிறாரு ஹீரோயின். ஆனா ஹீரோயின் மறுபடியும் மேல கரப்பாம்பூச்சியை தான் பிடிச்சி விட போறேன், என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பயமுறுத்தி எந்திரிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கரப்பாம்பூச்சி இங்க சுத்தி எல்லாம் இல்ல, உன் மனசுல தான் இருக்கு, எப்ப பார்த்தாலும் நீ ஒம்பளுத்துட்டு தான் இருக்கு அப்படின்னு ஹீரோவை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நேரா இங்க இருந்து வெளியே போய் ஜோ கிட்ட தயவுசெய்து என்ன வேலையை விட்டு தூக்க சொல்லு, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, என்னை எப்ப பார்த்தாலும் டீஸ் பண்ணிட்டே தான் இருக்காரு அவரு அப்படின்னு கத்துறாங்க. ஆனா ஜோ தயவுசெய்து கொஞ்சம் அவருக்கு டைம் கொடு, உன்னாலதான் அவரு ஒரு வருஷம் கழிச்சு எந்திரிச்சு நின்று நடக்கவே ஆரம்பிச்சிருக்காரு, கண்டிப்பா நீ இப்ப இங்க தேவை அப்படின்னு சொல்றான் ஜோ. அது மட்டும் இல்லாம அவருக்கு முன்னாடி லவ் பண்ண அந்த லின்னுங்கிற பொண்ணுக்கு இப்ப கல்யாணம், அந்த பொண்ணு பத்திரிக்கை வேற கொண்டு வந்து வச்சிருக்கு, இப்போதைக்கு அந்த லின்னுங்கிற பொண்ணை பத்தி ஹீரோ கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் கரெக்டா அங்க வந்துடுறாரு. இவங்க பேசிட்டு இருந்ததையும் கேட்டுறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம அந்த கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு. ஹீரோயின் கிட்ட நீ ஒழுங்கா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு மட்டும் சொல்றாரு. ஆனா ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கூட இவ்வளவு நாள் பழகின எல்லா விஷயத்தையும் ஹீரோ அப்படியே நினைச்சு பார்த்துட்டே இருக்காரு. ஹீரோயின் அவருக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுநாள் ஹீரோயின் ஜோ ஹீரோ எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. ஆனா அவங்க ட்ரெஸ் கொஞ்சம் கொடூரமா இருக்கு. ஜோ அதை பார்த்தோன்னே ஏன் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்த அப்படின்னு கேக்குறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ ஏதோ கிழிஞ்சு வேற தொங்குது. ஹீரோயின் அதை சரி பண்றதுக்காக அதை மொத்தமா கிழிச்சு எடுத்துட்டு இப்ப போலாம் வாங்க அப்படின்னு கூட்டு போயிடுறாங்க. உள்ள அங்க அந்த ஹீரோவோட முன்னாள் காதலியான லின்னுங்கிற பொண்ணுக்கு செமையா மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்திலேயே உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோ நான் பார்க்க அழகா இருக்கணும் அப்படின்லாம் கேக்குறாரு ஹீரோயின். ஹீரோயின் ஹீரோவை பிரசிடென்ட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. சோ அதனால நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க பிரசிடென்ட், உங்களை விட இங்க யாருமே அழகா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அப்ப அந்த கல்யாண பொண்ணான லின்னுங்கிறவ நேராவே வர்றா ஹீரோ கிட்ட. ஹீரோவும் பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு அப்படின்னோட ஹீரோ டக்குன்னு இது என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்றாரு. ஆனா ஹீரோயினோட ட்ரெஸ் பார்த்துட்டு அந்த பொண்ணு உன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமாயிடுச்சா, இவ்வளவு கேவலமா ட்ரெஸ் பண்ணிருக்கா, இப்படி இருக்கா, இவ்வளவு போய் உன் கேர்ள் ஃபிரெண்ட் சொல்ற அப்படின்னு கண்ணாப்புன்னு பேசுறா அந்த லின்னுங்கிற பொண்ணு. ஆனா ஹீரோ இல்ல நான் உனக்கு தேங்க் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன், நீ போனதுனாலதான் என் வாழ்க்கையில இந்த பொண்ணு வந்தா, எனக்கு ஒண்ணு உன்னை பார்த்து பயம் எல்லாம் கிடையாது, அது மட்டும் இல்லாம வீல் சேர்ல இருந்து இன்னைக்கு நான் எந்திரிச்சு நிக்கிறேன்னா அதுக்கு காரணமும் இவதான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா லின்னு இல்ல உனக்கு இப்பவும் என்ன பார்த்தா பயம் தான், ஏன்னா ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பார்த்தாவே எனக்கு தெரியுது கண்டிப்பா அவ உன் கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது, ஏன்னா அது அவ்வளவு கேவலமா இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ இப்ப இங்க அவளை கூட்டி வந்ததுக்கு முக்கியமான காரணமே
எல்லாமே என் முன்னாடி நீ தைரியமா சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக தான். சோ நீ இப்பவும் ஒரு லூசர் தான் அப்படின்னு திட்டிட்டு போயிடுறா. இதனால ஹீரோக்கு ரொம்பவே அவமானமாகுது. கோவத்துல அங்க இருந்து வேகமா வெளியே போறாரு. நம்ம ஹீரோயினும் பிரசிடென்ட் சாரி பிரசிடென்ட் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே போனோனே ஹீரோயின் மேலதான் கோவப்படுறாரு. உன் ட்ரெஸ் அசிங்கமா இருந்ததுனாலதான் இந்த பிரச்சனையே. நான் தான் நேத்தே சொன்னேன்ல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு, ஏன் கேவலமா வந்த அப்படின்னு ஹீரோயின் ட்ரெஸ்ஸை பிடிச்சி டக்குன்னு இழுத்துறாரு. அது கிழிஞ்சு வர போயிருது. இதனால ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. பிரசிடென்ட் இங்க பாருங்க, ஒரு பர்சனோட அழகு அப்படிங்கிறது ட்ரெஸ்ல மட்டும் இல்ல அவங்களோட மனசுல தான் இருக்கு. உங்களுக்கு அது புரியலனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு முதல்ல தெரியல, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு திட்டிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் செம சோகத்துல இருக்காங்க. செமையா ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ரோட்ல நடந்து வராங்க. அப்ப ஹீரோ கரெக்டா கால் பண்றாரு. என்ன வேலையில இருந்து தூக்கிடு, இதுக்கப்புறம் நான் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், வேலைக்கும் வர மாட்டேன் அப்படின்னு கோவத்துல திட்டிட்டு போன வச்சிடறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோயினோட சித்தி கால் பண்றாங்க. நானும் உன் தங்கச்சி டயானாவும் வெளியூருக்கு டூர் வந்தோம். ஆனா இப்ப ஹோட்டல்ல தங்கும் போது எங்களுக்கு காசு கொஞ்சம் பத்தல, உன் ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கி அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் நான் வேலையை விட்டுட்டேன், இனிமே அங்க போக மாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. ஆனா சித்தி நாங்க இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம்னு சொல்றோம், நீ இப்படி அசால்ட்டா பேசுறியா அப்படின்னு ஹீரோயினை கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. இதனால ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆகுது. அங்கேயே உட்காந்து செம்மையா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் ஹீரோவை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கே போறாங்க. நான் செஞ்சதுதான் தப்பு, தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க, அடுத்த தடவை நான் கரெக்டா நடந்துக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இதை கேட்கும் போதே அவங்களுக்கு நம்ம எவ்வளவு ஷேம்லெஸ்ஸா இருக்கும், ஒரு வேலைக்காகவும் பணத்துக்காகவும் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு. ஆனா ஹீரோயின் இப்படி யோசிச்சுட்டு இருக்கத ஹீரோவும் கெஸ் பண்றாரு. நீ என்கிட்ட சாரி கேக்குறத அசிங்கமா ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது, அப்படி கஷ்டப்பட்டுட்டுலாம் நீங்க இருக்க வேணா, நீ கிளம்பலாம், இன்னைக்கு நைட்டு மட்டும் வேணா இங்க தங்கிட்டு நாளை காலை கிளம்பிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பேசாம போய் அவங்க பாட்டு படுத்துக்கிறாங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சோன்னு ஜோ தான் வந்து பேசுறான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா ஜோ இல்ல, உன்னை அவர் வேலையை விட்டெல்லாம் அனுப்பல, உங்ககிட்ட அவ்வளவு நல்ல ட்ரெஸ் இல்லாம போனது உன்னோட தப்பு இல்ல அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. உனக்காக ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸும் ஏற்பாடு பண்ணிருக்காரு அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அந்த ரூம் ஃபுல்லா செம காஸ்ட்லியான ட்ரெஸ், மேக்கப் ஐட்டம் எல்லாமே இருக்கு. அதை பார்த்து ஹீரோயினுக்கே செம ஷாக் ஆகுது. இது எல்லாமே எனக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு ஜோவும் சொல்றான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை ரெடி பண்றதுக்குன்னு ஒரு ஃபேஷன் டிசைனரே கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜோ ஹீரோயின் கிட்ட உங்க சித்திக்கு அட்வான்ஸா ஒரு 20,000 மணியை அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அங்க போய் செமையா ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கீழே தன்னோட ஆபீஸ்ல இருந்து வந்தவங்க கூட பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் செமையா ஏஞ்சல் மாதிரி ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகி கீழே இறங்கி வராங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோவை பார்க்க வந்த அந்த ஆபீஸ்ல இருந்து வந்தவங்க வாவ் சூப்பரா இருக்காப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹீரோ கேட்டோடனே அவருக்கு செமையா சிரிப்பு வந்துருது. அவருக்கு புரிஞ்சிருது ஹீரோயின் செம அழகா வராங்க அப்படின்னு. ஹீரோயினும் கரெக்டா ஹீரோ கிட்ட வந்தோடனே ரொம்பவே எக்ஸைட்மெண்டோட என் முகத்துல கை வச்சு பாருங்க, நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு ஹீரோவோட கை எடுத்து அப்படியே முகத்துல வச்சுக்கிறாங்க. ஹீரோவும் நிஜமாவே அதை ஃபீல் பண்றாரு. அவருக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆகுது. அப்புறம் தினமும் நீ இதே மாதிரி தான் என் கூட வரணும் சரியா அப்படின்னு மட்டும் ஹீரோயின் சொல்றாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூங்க போகும்போது ஸ்டோரி எல்லாம் படிக்க சொல்லுவாரு. சோ அப்படி ஹீரோயின் ஸ்டோரி படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ தூங்கல, ஹீரோயின் தூங்கிடுறாங்க கதையை படிச்சுட்டு. அப்ப ஹீரோக்கு தெரியுது ஹீரோயின் தூங்கிட்டாங்க அப்படின்னு. சரின்னு அவங்கள தூக்கிட்டு போய் அவங்க ரூம்ல விடலாம் அப்படின்னு தட்டு மாதிரி அப்படியே மொல்லமா கூட்டு போறாரு. ஆனா கரெக்டா பெட் கிட்ட போனோன்னு தடுக்கி 2 பேருமே பெட்ல விழுந்துடுறாங்க. ஆனா ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. என்னால பாத்தியா ஒரு சின்ன விஷயத்த கூட சரியா பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்றாரு. ஆனா அப்ப கண்ணை முழிச்சுக்கிட்ட ஹீரோயின் நீங்க என்ன எழுப்பி இருந்தீங்கன்னா நானே வந்து படுத்திருப்பேன், ஏன் நீங்க தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டுறாங்க. ஆனா இதனால ஹீரோக்கு கோவம் வந்துருது. நீயும் என்னோட முன்னாள் காதலி மாதிரி பேசாத, அவ எனக்கு கண்ணு இல்ல, என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு என்ன விட்டுட்டு போயிட்டா, நீ இப்ப சொல்றத பார்த்தா அது சரிங்கிற மாதிரி தான் இருக்கு, என் மேல பரிதாபப்படுற மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு கோவப்பட்டு திட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் சித்தியோட பொண்ணான அந்த டயானா ஹீரோவை ஒரு போஸ்டர்ல பாக்குறா. ஹீரோவோட அழகுல மயங்கியும் போறா. சரி ஹீரோவை பாக்குறதுக்கு ஒரு சாக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவான ஹீரோயினை பார்க்க வரேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு சித்தியும் கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு வரா. ஆனா அங்க வந்ததும் அங்க இருக்க லக்ஸரியான வாழ்க்கையை பார்த்து அவளுக்கு நிஜமாவே செம ஆசையாகுது. அதுவும் ஹீரோயினுக்கு ட்ரெஸ்ஸுக்காக தனி ரூம் மேல கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து இன்னும் பொறாமப்படுறா. அந்த நேரத்துல சித்தி அங்கதான் இருக்காங்க. அவங்களுக்குமே நம்ம பொண்ணை பேசாம இங்க வேலைக்கு அனுப்பியிருக்கலாம் போலயே அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தனியா வெளியே உட்காந்துருக்காரு. அப்ப ஹீரோயின் அங்க வராங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் வெளியே தனியாவே உட்காந்துருக்கீங்க, வாங்க எங்கேயாவது வெளியே போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ சரி இரு ஜோவை கூப்பிடுறேன், கார்ல போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் கார்லாம் வேணா, நான் உங்களை வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோவை நடக்க வச்சு பொறுமையா கூட்டு போறாங்க. இங்க பாருங்க, வீட்டுல இருந்து கரெக்டா ஒரு 100 அடி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, இந்த பஸ்ல ஏறி நம்ம வெளியே போறோம் அப்படின்னு ஒரு பஸ்ல ஏறி கூட்டு போறாங்க. கரெக்டா ஒரு ஸ்டாப்ல இறங்கினோடனே ஹீரோ கேக்குறாரு நம்ம இப்ப எங்க தான் போறோம் அப்படின்னு. நான் படிச்ச ஸ்கூலுக்கு தான் கூட்டு போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கூட்டு போறாங்க. போகும்போது எந்த பக்கம் எல்லாம் போகணும் அப்படிங்கிற வழியவும் சொல்லிட்டே போறாங்க. கரெக்டா இந்த இடத்துல 5 அடியில திரும்பணும், இந்த இடத்துல ஒரு மொபைல் ஷாப் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டே கூட்டு போறாங்க. கரெக்டா அவங்க ஸ்கூல் கிட்டையும் போயிடுறாங்க. ஸ்கூல் கேட்டு சாத்தி இருக்கு. ஹீரோயின் நான் ஏறி குதிக்கவா அப்படின்னு ஏறுறாங்க. ஆனா ஹீரோ கதவு திறந்துதான் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு கதவை திறக்கிறாரு. ஆனா மேல ஏறின ஹீரோயினுக்கு இறங்க தெரியல, அதனால ஹீரோ தான் இறக்கி விடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் ஸ்கூலுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. ஹீரோயின் தன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இப்படி சித்திக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அவங்க
உங்களுக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா வரைவேன், எனக்கு ஸ்கூல்ல எலிமெண்டரி ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் டீச் பண்ணணும்னு ஆசை, நான் படிச்ச இதே ஸ்கூல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட ஹீரோயின், பிரசிடென்ட் உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ, அதை கணக்கு பார்க்கவே 1 வருஷம் ஆகும், அவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின், உங்ககிட்ட தான் அவ்வளவு காசு இருக்குல்ல பிரசிடென்ட், எதுவும் இல்லாத சின்ன பசங்க எல்லாம் யாராவது இருந்தா அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ, நான் சொந்தமா பெரிய ட்ரஸ்டே வச்சிருக்கேன், நம்ம ட்ரஸ்ட் மூலமா நிறைய சின்ன பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம நிறைய ட்ரஸ்ட்டுக்கு ஃபுட் ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட தான் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப ஹீரோயின், நிஜமாவே இப்பதான் நீங்க எனக்கு பிரசிடென்டாவே தெரியுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலோட செக்யூரிட்டி வந்துடுறாங்க, அதனால ஓடி போய் 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, சரி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், உண்மையை மட்டும் சொல்லுங்க, நிஜமா உங்களுக்கு இப்ப வாழ்க்கையில என்ன தேவை, எதுக்காக தேவைன்னு நினைக்கிறீங்க, அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் தோணுது. சோ அதனால ஹீரோயின் கிட்ட, எனக்கு இப்ப கண்டிப்பா கண்கள் வேணும், நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், வேற எந்த காரணத்துக்காகவும் இல்ல, உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. உண்மையா தான் சொல்றீங்களா, நிஜமாவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்களை கிஸ் பண்ணிடுறாரு. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோயின் பிடிச்சி கடிச்சு வச்சிடறாங்க. ஹீரோ, ஏன்டி கடிச்சு வச்ச அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இது கனவா நிஜமானே தெரியல அதான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் டாக்டர் வராரு. ஹீரோக்கு ஏத்த மாதிரியான கண்கள் கிடைச்சிருச்சு, ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோவும் செம ஹாப்பி ஆகுறாரு. கரெக்டா ஆபரேஷனுக்கும் ரெடி பண்றாங்க. ஆபரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட, எனக்கு கண்கள் வந்தோன்னா முதல்ல ஒன்னதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம வரும்போது வேம்பேரா தான் வருவேன், ஏன்னா நேத்து நீ என்ன கடிச்சல, வந்து நான் உன்னை கடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் சித்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க ஹீரோவை விரும்புற விஷயமும் ஹீரோவுக்கு ஆபரேஷன் நடக்க போற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட டயானா செம கடுப்பாகிறா. அதனால கரெக்டா ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றா, அவளுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இதனால ஜோ, நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு போறான். ஆனா அங்க யாருமே இல்ல. இங்க தானே வர சொன்னாங்க அப்படின்னு இறங்கி தேடிட்டு இருக்கும் போது திடீர்னு வேகமா ஒரு கார் வருது ஹீரோயினை இடிக்கிறதுக்காக. ஆனா ஜோ ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவன் உள்ள விழுந்துடுறான். இதனால அவனுக்கு செமையா அடிபட்டுருது. ஹீரோயினுக்கும் லைட்டா தலையில அடிபட்டுருது. அவங்க மயக்கத்துல இருக்காங்க. யாரா இடிச்சது அப்படின்னு பார்த்தா டயானா தான். ஆனா இந்த நேரத்துல டயானா கொஞ்சம் பதட்டமாகறா. ஏன்னா ஜோவும் ஹீரோயின் கூட வருவான் அப்படின்னு அவ எதிர்பார்க்கல. இதனால பதட்டமாயி ஜோவை ரோட்லயே விட்டுட்டு ஹீரோயினை மட்டும் தூக்கி டிக்கில போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கட்டி வச்சிடறா. ஹீரோயின் தலையில அடிபட்டு இருக்கு. அவங்களுக்கு தலையில ஒரு கட்டை மட்டும் போட்டுறாங்க. சித்தி அங்க வந்துடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு டயானா கிட்ட சித்தி கேக்குறாங்க. அதுக்கு டயானா, எனக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஹீரோயின் வாழ போற அந்த சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு வேணும். ஹீரோயின் இவ்வளவு நாளா வீட்டுல இருந்து தான் ஹீரோவை நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சோ ஹீரோவை நேர்ல பார்த்த சாட்சினா ஜோ மட்டும் தான். அவனும் இப்ப அடிபட்டு கிடக்கான். ஹீரோக்கு இப்ப கண்ணு வரப்போகுது. அவன் கண்ணு வரப்போற இந்த டைம்ல நான் போய் அங்க ஹீரோயினோட பேரை சொல்லி நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம டயானாக்கு தான் ஹீரோயினோட வாய்ஸ்ல அப்படியே பேச வரும்ல, ஸ்டார்டிங்ல கூட பேசியிருப்பால, சோ அதே மாதிரி நான் பேசிக்குவேன், எனக்கு அந்த வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால சித்திக்கே ஷாக் ஆகுது, ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா டயானா, இங்க பாரு அவன் வளர்ப்பு பொண்ணு தான், நான் தான் அவன் சொந்த பொண்ணு, நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சித்தியவும் பிரைன் வாஷ் பண்ணிடுறா. இதனால ஹீரோயினை உள்ளேயே கட்டி வைக்கிறாங்க. டயானா நேரா போய் ஹீரோ கண்ணை முழிக்கும் போது அங்க நின்றுறா. ஹீரோவும் இவ தான் ஹீரோயின் போல அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறாரு. ஆனா டயானா முகத்தை பார்த்தோன்னே ஹீரோ, நீ நான் நினைச்ச மாதிரி இல்ல, வேற மாதிரி தான் இருக்க, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாரு. இதனால டயானாவும் ஹீரோ கூட செட்டில் ஆக முடிவு பண்றா. இந்த நேரத்துல ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட சித்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. உன் தங்கச்சி அவளை பிடிச்சிருக்கு, சோ இனிமே அவதாங்க இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயின் சாம கடுப்பாக்குறாங்க, தயவுசெய்து என்ன விட்டுருங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லி. 3 நாளா ஹீரோயின் அங்கேயே இருக்காங்க. அவங்க சாப்பிட கூட இல்ல. அந்த நேரத்துல கரெக்டா டயானா அங்க வர்றா. இங்க பாரு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 வாரத்துல எங்களுக்கு கல்யாணம். ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீனு நினைச்சு எனக்கு ரிங்க கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணான், நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன், எங்க கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை வெளியவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா டயானா. இதனால ஹீரோயினும் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா டயானா சித்திக்கிட்ட என்ன சொல்றானா, ஹீரோ கிட்ட நல்லபடியா நான் பேசிட்டு தான் இருக்கேன், கல்யாணம் ஆனோனையே அவன் பேர்ல இருக்க மொத்த சொத்தையும் நான் ஆட்டையை போட்டுருவேன், நான் அங்க பிரசிடென்ட் ஆயிடுவேன், அவனை சும்மா டம்மியா தான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம எனக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு ஃபாரின்ல இருக்க ஏதாவது ஒரு மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சு அவனை கல்யாணம் பண்ணி அவளை ஒட்டுமொத்தமா ஃபாரினுக்கு பேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு ஐடியா சொல்றா. இதுக்கு சித்தியும் ஓகே சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோயின் தான் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த நேரத்துல சித்தியும் டயானாவும் கரெக்டா வெளியே போயிடுறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. ஹீரோவை பார்க்கலான்னு வேகமா ஓடி போய் ஆபீஸ்ல நிக்கிறாங்க. 3 நாளா சாப்பிடாம இருந்ததுல அவங்க டயர்ட் ஆகி ஹீரோவை பார்த்தோன்னே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க சித்தியும் வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் சித்திக்கிட்ட, நீங்க என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நான் எவ்வளவோ உங்களுக்கு செஞ்சுட்டேன், ஆனா நீங்க என் வாழ்க்கையவே மொத்தமா கெடுக்க பாக்குறீங்க அப்படின்னு பேசுறா. ஆனா சித்தி, நீ தப்பிச்சு போயிட்ட, ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லிருவ அப்படின்னு தெரிஞ்சோன டயானா சூசைட் ட்ரை பண்ணிட்டா, அவளை காப்பாத்துறதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தயவு செய்து கெஞ்சி கேக்குறேன், ஹீரோவை விட்டு கொடுத்துரு அப்படின்னு அழுகுறாங்க. இதனால ஹீரோயினும் அதை நம்பி, சரி டயானாவை சூசைட்லாம் பண்ண வேணான்னு சொல்லுங்க, நான் இனிமே அவ வாழ்க்கையில தலையிட மாட்டேன், அவளையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வேற இடத்துல எல்லாம் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு வேலையும் கிடைக்குது. ஆனா அந்த கம்பெனில
கம்பெனில என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நம்ம கம்பெனி சார்பா இன்னொரு கம்பெனில போய் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 6 மாசம் மட்டும் வேலை பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. சோ நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கம்பெனி தான். சோ ஹீரோயினும் அங்க வேற வழி இல்லாம வந்து உட்கார்ந்திருக்காங்க. டயானாவும் அங்கதான் இருக்கா. ஆனா அவளை பார்த்து ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட ரூமுக்கு போறாங்க. அங்க டயானா ஹீரோவுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கா. அது ஹீரோவுக்கு பிடிக்காத ஸ்ட்ராபெரி தான் இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அந்த ஸ்ட்ராபெரியை எடுத்துட்டு அவருக்கு பிடிச்ச ஆரஞ்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இதை ஹீரோவும் பாக்குறாரு. அதுக்கப்புறமா போர்ட் மீட்டிங் நடக்குது. அப்ப ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது அங்க ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்திருக்க நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து அப்படியே அவரை வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா எந்திரிச்சு போகும்போது அந்த டிராயிங்கை கசக்கி கீழே போட்டுறாங்க. இதை ஹீரோவும் நோட் பண்றாரு. அந்த டிராயிங் எடுத்தும் பாத்துறாரு. மறுநாளும் ஹீரோயின் ஹீரோவுக்கு அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்துட்டு வந்து வைக்கும் போது கரெக்டா ஹீரோங்க வந்துடுறாரு. அது ஹீரோயின் தான் அப்படின்னு தெரியாமையே அவரு, நீ என் மேல ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன், என்னோட டயக்ராம வரைகிற, தினமும் கொண்டு வந்து ஆரஞ்சு எல்லாம் வைக்கிற, இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு அவளதான் ரொம்ப பிடிக்கும், தயவுசெய்து இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அமைதியா வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் லிப்ட்ல அவங்க போகும்போது கரெக்டா டயானாவும் ஹீரோவும் அதே லிப்ட்ல ஏறுறாங்க. டயானா இப்பதான் ஹீரோயினை பாக்குறா. இதனால அவளுக்கும் செம ஷாக்கு. வேணும்னே ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி பண்றா. இதனால ஹீரோயினுக்கும் செம கடுப்பாகுது. ஹீரோ போனதுக்கு அப்புறமா டயானா ஹீரோயினை வந்து செமையா மிரட்டுறா. எதுக்காக நீங்க வந்த, என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வந்தியா அப்படின்னு. ஆனா ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டயானா ஹீரோயினை அடிச்சிடறா. இதனால கடுப்பாய் ஹீரோயினும் டயானாவை போட்டு அடிச்சிடறாங்க. ஆனா இதனால டயானா கீழே விழுந்துடுறா. அவளுக்கு தலையில அடிபட்டு மயக்கமும் ஆயிடுறா. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோ வராரு. எதுக்காக நீ வந்து டயானாவை அடிச்ச அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டிட்டு டயானாவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. அப்ப ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்ப ஹீரோ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கண்ணாபண்ணான்னு திட்டுறாரு. அப்ப ஹீரோயின் பேச ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயின் வாய்ஸை கேட்டோனே இது எங்கேயோ எனக்கு கேட்ட குரல் மாதிரியே இருக்கே அப்படின்னு ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, என் மேல எந்த தப்புமே இல்ல, முதல்ல அவ தான் என்ன அடிச்சா, அதுக்காக தான் நான் திருப்பி அடிச்சேன், தயவு செய்து என்ன விஷயங்கிறத கொஞ்சமாவது பொறுமையா கேளுங்க அப்படின்னு சொல்லலாம்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஹீரோ அதுக்குள்ள, என்னோட லவரை பத்தி எனக்கு தெரியும், அவ யாருக்குமே தீங்கு நினைக்காத ஒரு நல்ல மனசு இருக்க ஒரு பொண்ணு, அவளாலதான் நான் இன்னைக்கு நிக்கிறேன், பாக்குறேன், எல்லாமே பண்றேன், அவளை பத்தி என் முன்னாடியே நீ தப்பா பேசாத, தயவுசெய்து இங்க இருந்து வெளியே போயிரு அப்படின்னு திட்டுறாரு. ஆனா ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. உன்னை உண்மையா விரும்பி உன்னை எல்லாமே பண்ண நானே உன் முன்னாடி நிக்கிறேன், உண்மையாவே நீ என்ன விரும்பியிருந்தீனா இந்நேரத்துக்கு நீ என்ன கண்டுபிடிச்சிருப்ப, ஆனா உனக்கு அது தெரியவே இல்ல, சோ இந்த லவ் உண்மை இல்ல போல, இதை இதோட விட்டுற வேண்டியதான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க. ஆனா போகும்போது ஹீரோ கிட்ட, பிரசிடென்ட் நீ கண்ணு இல்லாம இருந்தப்ப கூட உண்மையான அன்போட இருந்த, கண்ணு இருக்கும் போது உனக்கு எது உண்மையான அன்புனே தெரியாம போயிடுச்சு அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனாலும் வெளியே போய் செமையா அழுது ஃபீல் பண்றாங்க நம்ம ஹீரோவை நினைச்சு. ஆனா ஹீரோக்கு ஹீரோயின் கூப்பிட்டு அந்த பிரசிடென்ட்ங்கிற வார்த்தை டிஸ்டர்ப் ஆகுது. இப்படிதானே கூப்பிடுவா நம்ம லவ்வர் அப்படின்னு. மறுநாள் மேரேஜ் வேற, அதனால அதை யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த டைம்ல நைட் அவருக்கு ஒரு கால் வருது. என்னன்னா, அடிப்பட்ட ஜோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க, அவன் இவ்வளவு நாளா கோமால இருந்திருப்பான், அவன் எந்திரிச்சு அவன் தான் கால் பண்றான். சோ அதனால ஹீரோக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போகுது. மறுநாள் ஹீரோ கல்யாணத்துக்கும் போறாரு. ஆனா எல்லாரும் முன்னாடியும் டயானாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாரு. இதனால சித்தியும் டயானாவும் வேற வழி இல்லாம செம கடுப்போட அங்க இருந்து வெளியே போறாங்க. இந்த நேரத்துல ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க படிச்ச அதே ஸ்கூல்ல தான் டீச்சரா ஜாயின் பண்ணிருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு தெரிய வருது. சோ அதனால ஹீரோ அங்க போலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. கண்ணு தெரியாதப்ப அவங்க எப்படி எல்லாம் வழி சொல்லி அவரை கூட்டு போனாங்களோ அதே மாதிரி ஹீரோ இப்ப போறாரு. கரெக்டா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு, பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கணும்னா 5 அடி, அப்புறம் அந்த டெலிபோன் கடை எல்லாத்தையும் பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த ஸ்கூலுக்கும் போறாரு. அங்க போனோடனே ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு கேட்டு போய் பாக்குறாங்க. ஹீரோயின் குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வேணும்னு ஹீரோயின் கூட்டிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு வெட்டிங் ரிங் எடுத்து தூக்கி போடுறாரு. ஹீரோயின் அதை எடுத்து பார்த்துட்டு இது என்ன இங்க வந்தது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ கரெக்டா அங்க வந்து நின்றுறாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்களை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அந்த ரிங்கையும் வாங்கி மாட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை கிஸ் பண்றாரு. ஹீரோயின் வழக்கம் போல பிடிச்சி கடிச்சு வச்சிடறாங்க. அப்ப ஹீரோவும், இப்ப கன்ஃபார்மா சொல்றேன், நீ தான் என்னோட லவ்வர் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவங்கள தூக்கிட்டு போறாரு. சோ 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தின கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் விஜய் ஃப்ரம் விஜய் வாய்ஸ். நன்றி.